இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் ப்ரேயரை முடிச்சுட்டு டீ வச்சு குடித்ததும் இட்லிக்கு தான் வேலையாக அரிசி ஊற வச்சுருந்தேன். நேற்று நைட்டு இட்லி மாவு காலி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரிசியை ஊற வச்சுட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இட்லி மாவு இல்லைனாவே ஒரு பெரிய பொருள் வீட்டில் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் சென்னாவும் உருளைக்கிழங்கும் குக்கரில் பாயில் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சு இன்றைக்கி சென்னா குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். அதனால் காலையில் நான் சென்னா குழம்பு ஒரு சைடில் செஞ்சுட்டு இன்னொரு சைடில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே நான் எண்ணெயில் பூரி போட்டேன்னா ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பூரியே தீஞ்சு போச்சு, செகண்டு பூரியும் தீஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபோனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நிதானமாக சிம் பண்ணிவிட்டு பூரி போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே பூரி கொடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட்ட பிறகு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து நிதானமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அரிசியெல்லாம் அலசி கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, அந்த துணியை கையிலே துவைச்சி காய போட்டிருந்தேன். பால்கனியில் போய் பார்த்தா பாப்பா பேர்ட்ஸுங்களுக்கு ஃபுட்டு வச்சுருக்காங்களாம். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆல்ரெடி கிரேவி இருந்துச்சு, சாதம் மட்டும் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வடிச்சிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி போச்சு.